So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 8th to 11th June 2022. First news related to India-Bangladesh relationship. So COVID time period there are a lot of railway lines between Bangladesh and then India was shut down. So அது வந்து திருப்பி launch பண்ணிருக்காங்க. That's why it was in news. So you can see the map. இப்போ launch பண்ணப்பட்டது பந்தன் எக்ஸ்பிரஸ் கொல்கட்டா டு குல்னா அப்படின்ற பிளேஸில் மைத்ரி, டெல்லி டு கொல்கட்டா, அப்புறம் மித்தாலி அப்படின்றது நியூ ஜகல்பூர் அப்படின்ற பிளேஸில் இருந்து ஸோ இந்தியாவுக்குள்ளாடி. ஸோ இட்ஸ் அபவுட் இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியதான் எக்ஸிஸ்டிங் ரயில்வே லைன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ யூ கேன் சி பெட்ரபோல்லேருந்து பெனப்போல், தென் குன்லா நான் உங்களுக்கு சொன்னேன் கொல்கட்டா டு குன்லா அது இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெஸ்டோர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இட் வாஸ் இன் எக்ஸிஸ்டிங். And then Aura to Agartala, then you having Haldibari to Chilhati, aprom Radhikapur to Biral Dinchpur, aprom Rohanpur. Singhbadlendu Rohanpur. It's in West Bengal to Bangladesh. So Guwahati, இதெல்லாம் ரொம்ப important. Like just know the names. ஒன்று ரெண்டு நேம் தெரியணும். பங்களாதேஷ் கூட ரிலேஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. தென் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் வி ஹேவிங் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைசஸ். அது மாதிரி 1971 பங்களாதேஷ் லிபரேட் ஆகிறதுக்கு இந்தியா தான் ஹெல்ப் பண்ணோம், அதுவும் நமக்கு தெரிஞ்சதான், ஹிஸ்ட்ரியில் வி ஸ்டடிட். அண்ட் தென் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் சம்ரிதி ஆர்மி, டேபிள் டாப் தட் இஸ் ஏர், இந்தியா பிஎன் பங்களாதேஷ் தட் இஸ் கார்பெட் நேவியோடது, எக்ஸசைஸ் போங்கோ சாகர் நேவியோடது, சம்வேந்தா இட்ஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் ரிலீஃப் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் பிட்வீன் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, யூஏஇ. அது மாதிரி பார்டர் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ போரஸ் பார்டர் பிட்வீன், வி டோன்ட் ஹாவ் எனி ஃபென்சிங் ஃபுல்லாக எல்லாம் பண்ணலை. கிட்டத்தட்ட 4096.7 கிலோமீட்டர்ஸ் பார்டர் ஷேரிங் வித் பங்களாதேஷ். அது மாதிரி பங்களாதேஷ் வந்து எக்கனாமிக் ரிலேஷனில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூஎஸ்டி நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கிட்டத்தட்ட 9.5 பில்லியன் வந்து ரெண்டு கண்ட்ரிஸுமே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரேடிங் ரெண்டு கண்ட்ரியுமே பண்ணிக்கிறது. அதில் எக்ஸ்போர்ட் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து 95, இதில் ட்ரேடிங்கில் 85% அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வி ஆர் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ், வி ஆர் சர்ப்ளஸ் இன் த ட்ரேட் வித் பங்களாதேஷ். அது மாதிரி 1.9 கிலோமீட்டருக்கான மைத்ரி சேது பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி ஒரு ஃபெனி ரிவர் மேலே கட்டியிருக்கும். ஸோ இட்ஸ் அ கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டில். அப்புறம் பிபின் அப்படின்ற ப்ராஜெக்டில் பங்களாதேஷ் இஸ் அ பார்ட். இட்ஸ் அ மோட்டர் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். பூட்டான் மட்டும் அதுலேருந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ மற்ற கண்ட்ரி. ஸோ கார்கோ மூவ்மெண்ட்ஸ் இந்த பங்களாதேஷோட வெஹிக்கிள்ஸ் இந்தியாவுக்குள்ளாடி வர முடியும், அது மாதிரி இந்தியன் வெஹிக்கிள்ஸ் பங்களாதேஷ்குள்ளே நேபாளுக்குள்ளே போக முடியும். அண்ட் தென் ஆர்கனைசேஷன்ஸில் ஃபோரம்ஸில் ஐஓஆர்சி, இந்திய ஓஷன் ரிம் அசோசியேஷன், அண்ட் தென் பிம்ஸ்டெக்கில் சார்க்கில் பங்களாதேஷ் இஸ் அ பார்ட். ஸோ வி ஆர் கல்ச்சரலி லிங்க்ட். அண்ட் தென் ஒரே ஜாகிரபிக்கல் ஏரியாவில் இருந்த பீப்புள் தான் இப்போ செப்பரேட்டாக இருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ், வி ஹேவிங் க்ளோசர் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி 16% மேலே கோவிட் வேக்சினேஷன் நம்ம கண்ட்ரிலேருந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இட்ஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் ஃபார் லைக் ருபீஸ். ஸோ அப்புறம் டிஸ்பியூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ் மைக்ரேஷன் இஷ்யூஸ் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி சைனா கூட பங்களாதேஷ் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், இதில் எல்லாமே ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ட்ரேட் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதனால் பங்களாதேஷ் கூட வி ஹேவிங் ரிலேஷன்ஷிப் அந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம படித்த அந்த பங்களாதேஷ் ரயில்வே லிங்க், அது மட்டும் இல்லை பிபின், அந்த மைத்ரி சேது பிரிட்ஜ், அப்புறம் வேறு என்னெல்லாம் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு மகாராஷ்டிரா ரீஎமர்ஜஸ் டாப் சுகர் ப்ரொடியூசர். வேர்ல்டுலே சுகர் கேன் ப்ரொடியூசரில் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து இந்தியா, ஃபஸ்ட்டு வந்து பிரேசில், சரியா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட். அதில் இந்தியாவுக்குள்ளாடி டாப்பில் இருந்தது வந்து உத்தரப்பிரதேஷ். ஆனால் இப்போ அது வந்து கம்மியாக இருக்குது இந்த இயர் 2021-22. தட் இஸ் 105 lakh tons தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 138 lakh tons வந்து மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் 2019 சர்ப்ளஸ் அங்கே இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. தீஸ் ஆர் த ரீசன்ஸ். அது மட்டும் இல்லை, கிரவுண்ட் வாட்டர் வந்து ப்ராப்பராக இருக்குது, வாட்டர் ரிசர்வாயர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறதுனால தே ஆர் ஹேவிங் லைக் கவர்மெண்ட்ஸ் ஃபெர்டிலைசர் ஃபண்டிங், சப்சிடிஸ் எக்ஸெட்ரா கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் மூலமாக அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அங்கே அதிகமாக இருக்குது. தட்ஸ் அ ரீசன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யூபி வந்து எதனால் கம்மியாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து யூபி இந்தியாவிலே டாப்பஸ்ட் ஸ்டேட் எத்தனால் ப்ரொடக்ஷனில்.
ஸோ அதில் அதிகமாக சுகர் கேன்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அதனால் அது கிட்டத்தட்ட அதோட அளவு 4.81 lakh டன்ஸ்லேருந்து இந்த லைக் தட் இஸ் 2019-20 அவங்க யூஸ் பண்ணது. அதே இது இப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சுகர் கேன் எதுக்குன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு 12.60 lakh டன்ஸை வந்து அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணப்படுது, அது ஒரு ரீசன். அப்புறம் டிசீசஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது சுகர் கேன், அது மாதிரி வாட்டர் டிஃபிஷியன்சிஸ் இன் தோஸ் ஏரியாஸ் ஃபார்மிங் லேண்டில். ஸோ இதெல்லாமே ஒரு ரீசன் டு சுகர் கேன் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கான கம்மியானதுக்கான ரீசன். சுகர் கேனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 21 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இட்ஸ் இன் த பாக்ஸ், யூ கேன் see that. டெம்பரேச்சர் எடுத்துனா 21லேருந்து 27 டிகிரி சென்டிகிரேட் ஹாட் ஹியூமிட் கிளைமேட்டில் தான் வரும். அது மட்டும் இல்லை 100லேருந்து 150 சென்டிமீட்டர் வாட்டர் லாகிங் இருக்கக்கூடாது, வாட்டர் நிற்கக்கூடாது. ஸோ வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகணும் ப்ராப்பராக. லூமி சாயில்ஸில் சாண்டி அண்ட் லூமி சாயில் எல்லா விதமான சாயில்ஸ்லேயும் வரும். ஆனால் கண்டிஷன் என்னென்னா கிளை லூம் சாயில்லையும் வரும். ஆனால் கண்டிஷன் என்ன, வாட்டர் ட்ரெயின் ஆகணும், தட்ஸ் அ மஸ்ட். அது மாதிரி ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மழை இருக்கக்கூடாது. சுகர், அப்புறம் ஜகரி, கண்டஸ்ரி, அப்புறம் தென் molasses were taken from the sugar cane. So that's all. Ethanol blending வந்து sugar cane molasses வந்து பயன்படுத்துகிறாங்க. Already we discussed lot of time, so I'm not going to into that. The next news related to single nodal agency dashboard, public financial management system. Public financial management system, it was introduced as a monitoring, இல்லைனா it's a website, அந்த சென்ட்ரல் பிளான் ஸ்கீம் மானிட்டரிங் சிஸ்டம் CPSMS அப்படின்ற பேர்லேருந்து வெப் லிங்க்டு சாஃப்ட்வேர் சிட்டிசன் சென்ட்ரிக் வந்து பீப்புளுக்கு வந்து தெரிய வர்றதுக்கு. எதுக்கு அப்படின்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் கிராண்ட் கொடுக்குறாங்க. இது எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காக பிளான்ட் அண்ட் நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஃபண்டிங்கை வந்து ஸ்கீம்ஸுக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு அதுக்காக உருவாக்கப்பட்டதான் 2009. இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் பிளானிங் கமிஷன், சென்ட்ரல் செக்டார், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட், அப்புறம் இப்போது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே PFMSல இருக்குது. இப்போ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா வி வில் நோ 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆனால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த ஒன்லி ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஆனால் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சில வேளை ஃபண்டிங் அதிகமாக போட்டு பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து பேர்டன் அதிகமாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக SNA வாஸ் லான்ச், தட் இஸ் சிங்கிள் நோடல் ஏஜென்சி ஃபார் மானிட்டரிங். இது வந்து யார் வேணா சிட்டிசன் சென்ட்ரிக்காக கவர்னன்ஸில் இட்ஸ் அ பார்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். The next news related to environment performance index. It's a biennial report released by Yale, அப்புறம் கொலம்பியா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஹெல்த் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன், Yale சென்டர் ஃபார் லைக் என்வரன்மெண்டல் லா பாலிசி, இவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. Just know that it's not that much important, but global level it was accepted one. It's not a intergovernmental organization, it's a non-governmental organization. உருவாக்கப்படக்கூடிய இண்டிகேட்டர். இதில் 40 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை வந்து 11க்குள்ளாடி கொண்டு வராங்க. அப்புறம் 3 என்ன அப்படின்னா environmental health, ecosystem vitality, then climate change. இந்த 3 அடிப்படையில் they having 11 indicators. So you can see on the right side. Yeah, from your side it is right. Then biodiversity 179 on the rank. The India would indicate biodiversity, protected areas, species protection index, air quality index, climate policy, ecosystem vitality, அப்புறம் greenhouse gases, emissions, biodiversity habitat index, particulate matter 2.5 எந்த அளவுக்கு இருக்குது, waste management, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட 11 இது வச்சுருக்காங்க இண்டிகேட்டர் கேட்டகரி. ஸோ அதன் அடிப்படையில் இட் வில் பி மானிட்டர்ட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் வந்து 180, லாஸ்ட் இயர் இட் இஸ் 168. அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது யூ கேன் சி ஆன் திஸ். முதல் வந்து உள்ளுக்குள்ளாடி கோர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3, அதுக்கப்புறம் யூ கேன் சி தெர் ஆர் 11 அண்ட் அகெயின் இட் வாஸ் டிவைடட் இன்டு 40. ஸோ யூ கேன் ஸ்டடி இஃப் யூ வாண்ட், நோ நீட் டு மக் அப். சரியா, ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா வாட் இட். அந்த 3 எடுத்துக்கோங்க, 3யும் 11 இண்டிகேட்டர்ஸையும் படிச்சுக்கோங்க. 3 இஸ் த மெயின் திங். சரியா, that's all. The next news about another index, that is food and safety index. It was released by FASI. அதில் தமிழ்நாடு வந்து டாப்பில் வந்திருக்கு. ஃபுட் ஹைஜீனிக்ஸ்
அது எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்ற பேராமீட்டர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரிலீஸ்டு பை ஃபசாய், அது தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஹைஜீனிக், அதில் பேராமீட்டர்ஸ் நான் சொல்கிறேன். ஹியூமன் ரிசோர்ஸஸ், அது ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதான் ஹியூமன் ரிசோர்ஸஸ். அவங்க நாலேஜபிளாக இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனல் டேட்டாஸ் இருக்கணும், ஹோட்டல்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸோட டீட்டெயில்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது. கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா எல்லா ஹோட்டல்ஸும் வந்து அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸெட்ரா, ஃபுட் பேக்கெட்ஸ் எக்ஸெட்ரா, அதை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது. ஃபுட் டெஸ்டிங் பண்ணுறது, அது இன்ஸ்பெக்டர்ஸ் போய் டெஸ்ட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் சர்வேலன்ஸ், ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கன்சியூமர் எம்பவர்மெண்ட். கன்சியூமருக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். இப்போ நம்ம போயிட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம், அதில் லேபிள் இல்லாத பொருளை வாங்காமல் தடுக்கிறது, அது டேட் பார்த்து வாங்குறது, இதெல்லாம் கன்சியூமர் அவேர்னஸ். ஸோ இது எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு 82 கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புள் நோ லாட் ஆஃப் பீப்புள் டைட் இந்த ஹோட்டல் இன்சிடென்ட்ஸ் ஆல்சோ இன் தமிழ்நாடு. அப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கணக்கு பண்ண முடியும். ஸோ எனிவே த கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் மெஷர்ஸ் டு லைக் கண்ட்ரோல். Then sixth news about bad banks. Bad banks அப்படின்றது enormous times we discussed. Non-performing assets. So non-performing assets அப்படின்னாலே you people have the loan வந்து like SMA, that is special mention account, simple mention account 0, simple mention account 1 and simple mention account 2. So 0 to 30 days நீங்கள் வந்து EMI பே பண்ணல அப்படின்னா then 31ல இருந்து 60, then 61 to 90, 90க்கு மேலே it will be called as NPA, non-performing assets னு பேரு. நீங்கள் லோன் so it's about the non-performing assets, special simple mention account. So NPA முடிஞ்சதுக்கு பிறகு 90க்கு பிறகு it will be called as NPA அப்படின்னா அதுக்கு பிறகும் ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட், அப்புறம் 1 year, 90 daysலேருந்து 1 year, அப்புறம் 1 yearலேருந்து நெக்ஸ்ட் 1 yearக்கு கொடுப்பாங்க சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. ஸோ தட் இஸ் லாஸ்ட் அசட்ஸ். அதுக்கு பிறகு வரல அப்படின்னா, ஸோ இஃப் தே ஆர் நாட் பேயிங் எனி இன்ட்ரெஸ்ட், அது லோனில் கொஞ்சம் கூட பே பண்ணலை அப்படின்னா திஸ் வில் பி கேட்டகரைஸ். அண்ட் தென் இந்த என்பி அசட்ஸ் வந்து சில டைமில் பேங்க்ஸால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ பேங்க்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்குறது அவங்களோட மெயின் பர்பஸ், கலெக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப் அப்படின்றனால ஸோ தெர் இஸ் அ கான்செப்ட் கிரியேட்டட் அண்டர் தி சர்ஃபாசி ஆக்ட். சர்ஃபாசி ஆக்ட் 2002 to create ARC, that is asset reconstruction companies. So private வந்து இதை உருவாக்குவாங்க. ஸோ people know that. ஸோ இந்த பேங்க் கிட்ட போயிட்டு எந்த பேங்க்ல NP அதிகமாக இருக்கோ அந்த பேங்க்ஸ் கிட்ட இருந்து இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஸோ எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் XYZ கம்பெனி. ஸோ அவங்களோட வேலை லோன் கலெக்டிங். ஸோ தே வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் தி, இப்போ 1 crore லோனை அவங்க பார்கெயின் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு வாங்குவாங்க. இப்போ 80 lakhs வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 15% upfront payment will be done அப்படின்னா டவுன் பேமெண்ட், இல்லைன்னா upfront payment. 85% வந்து the government will give security receipts, கவர்மெண்ட் இல்லை அது பப்ளிக் செக்டார் அப்படின்றப்போ கவர்மெண்ட் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. எப்போ அந்த லோன் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு இந்த 85% பே பண்ணால் போகும். ஸோ தட்ஸ் அபவுட். ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த பேங்க்ஸ் மேலே இருக்கக்கூடிய பேர்டன் குறையும். அவங்க வந்து லோன் கலெக்டிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணது. ஸோ ப்ரைவேட் வில் கோ அண்ட் கலெக்ட் தி லோன்ஸ். அதில் நிறைய குண்டாஸ் எல்லாம் பயன்படுத்துறது, இதெல்லாம் இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு. ஸோ எனிவே இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 11% மேலே என்பி அசட் கோவிடுக்கு பிறகு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ப்ரைவேட் கிட்டத்தட்ட லைக் 11% அப்படின்னா கிட்டத்தட்ட 5% கூட அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வருமானங்களை வச்சு, பணத்தை வச்சு, அந்த பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் பிளான் டு கிரியேட் அ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, தட் இஸ் கால்ட் நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். ஸோ சேம் தான், இது ப்ரைவேட்டு அப்படியே கவர்மெண்ட் மாற்றுறாங்க. இதில் கவர்மெண்ட் உருவாக்கல, 51% பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் உருவாக்கியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இதில் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் இட்ஸ் அ பேங்க், அவ்வளோதான். So it will be controlled by bank. மீதி 49% private, so shareholding. So government இதில் என்ன பங்காற்ற போது, so government will give security receipts. கிட்டத்தட்ட 30,000 crore நம்ம கொடுத்துருக்காங்க security receipts. Yeah, you can see 30,600 crore security receipts. அதனால் இந்த NARCL வந்து கிட்டத்தட்ட 2 lakh crore லோன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஆர்டிகிள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, யூ பீப்புள் நோ இது இவங்க வாங்குறது, இனி இதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தட் இஸ் ஹவ் டு ஷோ டாப் இந்தியன் டெட்
Resolution Company, that is IDRCL, Indian Debt Resolution Company Limited. ஸோ இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லோனை மார்க்கெட்டிங் பண்ணுறது, கலெக்டிங் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, என்பிஏவை இதெல்லாம் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ இதில் 49% ஸ்டேக் ஹோல்டிங் வந்து பப்ளிக் செக்டார்கிட்டையும், இதுவும் ஒரு கம்பெனி தான், இதுவும் ஒரு கம்பெனி தான், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட். ஆனால் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது இவங்க. ஸோ 49% ஃபுல்லி ப்ரைவேட், 49% பற்றி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், மீதி 51%. அப்போ ஓனர் யார்? இங்கே ப்ரைவேட். ஸோ இங்கே இதை கவர்மெண்ட் வச்சுட்டு இங்கே ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ இது என்ன அளவில் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது எனக்கு லைக் வி கான் டெல் நவ் இமீடியட்லி. இப்போ தான் ஃபஸ்ட் பேட்சுக்கான என்பிஏ வந்து வாங்க போகிறாங்க, அந்த ப்ராசஸ் நடக்குது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஆல்ரெடி இது நிறைய வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஜென் சாமான் போர்ட்டல். It's about Samarth, SAMARTH, Samarth. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் சிட்டிசன் சென்ட்ரிக், இட்ஸ் அ குட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்டில் இட்ஸ் அ பார்ட். சிட்டிசன் சென்ட்ரிக் போர்ட்டல், இது பீப்புளுக்கான ஒரு போர்ட்டல். நிறைய கிரெடிட் லிங்க் லோன்ஸ் நம்ம கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பீப்புள்னா முத்ரா யோஜனாவில் லோன் கொடுக்குறது, அது மாதிரி நிறைய கிரெடிட் லோன்ஸ் கொடுக்குறேன் எம்எஸ்எம்இ கேட்டகரியில். ஸோ இந்த கிரெடிட் லோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு பேங்காக போக வேண்டியிருக்கும். ஸோ டு பர்ச்சேஸ். ஸோ அது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வரது. ஜென் சமர்த் போர்ட்டல் அப்படின்றது இட்ஸ் அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் டு கலெக்ட் லோன்ஸ். கலெக்டில் ஆக்சுவலாக கெட் லோன்ஸ். அது வந்து என்னென்ன லோன்ஸ் ஃபார்மர்ஸ்லேருந்து பிஸ்னஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன லோன்ஸ் இருக்கோ அவங்க வந்து இதில் போய் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் கேன் ஆல்சோ வாட்ச் இட். எவ்வளோ பீப்புள் வந்து லோன் வாங்கிக்கிறாங்க அப்படின்றதையும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ குட் கவர்னன்ஸ். லெட்ஸ் அப்பார் குட் கவர்னன்ஸ் அப்படின்னா வி ஹேவிங் 8 குட் கவர்னன்ஸ். வேர்ல்டு பேங்கோட 8 இண்டிகேட்டர்ஸ் வில் பி தேர். ஸோ இட்ஸ் 8 இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்டி இட்ஸ் அ குட் கவர்னன்ஸ் அண்ட் தே ஆர் ரிலீசிங் அன் இண்டெக்ஸ் அண்டர் திஸ் 8. பார்ட்டிசிபேஷன், பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் கவர்மெண்ட்டில். சர்வாதிகாரத்தனமாக இருக்க விட ரூல் ஆஃப் லா, எந்த கண்ட்ரி கரெக்டாக ஃபாலோ பண்ண, கன்சென்ஸ் ஓரியன்ட், தட் இஸ் பீப்புள் கிட்ட ஒரு லா மேக் பண்ணுறாங்கன்னா தே ஹவ் டு கெட் கன்சென்ஸ். ஈக்விட்டி, இன்க்ளூசிவ், ஈக்குவாலிட்டி இல்லை ஈக்விட்டி. ஸோ ஷேரிங் இருக்கணும். எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி, ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். அக்கௌண்டபிலிட்டி, இப்போ பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்றப்ப அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கன்றார். ஸோ இட்ஸ் நாட், இது வந்து குட் கவர்னன்ஸ் பார்ட் கிடையாது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்ன பீப்புளுக்கு பண்ணுறோம் அப்படின்றத வெளியே தெரியணும். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா பீப்புள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் குட் கவர்னன்ஸ். இட்ஸ் அ கவர்னன்ஸ், பெட்டர் கவர்னன்ஸ் அப்படின்றது பேர். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஆஸ்திரேலியா இந்தியா வாட்டர் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இது ஆஸ்திரேலியாவோட வாட்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இட்ஸ் நாட் அ part of India, but we signed a agreement, MOU with Australia. ஸோ ஆஸ்திரேலியா இந்தியா வாட்டர் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் வாட்டர் செக்யூரிட்டிக்கான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது பீப்புளுக்கு. வாட்டர் லிட்ரஸி, கிரியேஷன் ஆஃப் க்ரீன் ஸ்பேசஸ், ப்ளூ க்ரீன், தட் இஸ் வாட்டர் க்ரீன்னா காடுகளை உருவாக்குறது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் பாடிஸை ரீஜெனுவேஷன் பண்ணுறது, அக்விஃபயர்ஸை ரீஜெனுவேஷன் பண்ணுறது, இதுக்கான ப்ராசஸை பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் aim. So it was funded by, as usual, Australia. So people know that. So that's all. The next 10th news related to India-Vietnam project, India-Vietnam agreements. Oh. Okay, I will cover next. ஸோ இந்தியா வியட்நாம் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப். இது லாஸ்ட் இயர் இந்த வருஷம் யூபிஎஸ்சிலையும் கொஸ்டின் கேட்டாங்க. பீப்புள் நோ தட் பிகாஸ் 50 years டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம் வித். அதனால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் விசிட்டட் வியட்நாம். அதுக்கான ரீசன் நம்மகிட்டேருந்து அதிகமான டிஃபென்ஸ் பொருட்கள் வாங்குறோம். ஆஸ்ட்ரா மிசைலாக இருக்கட்டும், பிரம்மோஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது லைன் ஆஃப் கிரெடிட் வி ஆர் ப்ரொவைடிங் 500 million. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து வியட்நாமுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்தியாவிலிருந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது. இப்போ பிரம்மோஸ் ஏவுகணை வியட்நாம் வாங்குதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து வியட்நாமுக்கு லோன் கொடுக்கும். ஸோ அதான் 500 million கிரெடிட், டிஃபென்ஸ் லைன் கிரெடிட். அது அப்புறம் ஜாயிண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் ஆன் இந்தியா வியட்நாம் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் MOU சைன்ட் ஃபார் மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட். அப்படின்னா
லெமோயா அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் யூஎஸ் கூட, தட் இஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது எதுக்கு அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து அவங்களோட மிலிட்ரி பேஸஸை அந்த போர்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியும். ஸோ ஃபார் லாஜிஸ்டிக் போர்ட் கால் எல்லாமே பண்ணிக்க முடியும். அதே சேம் டைம் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி we had signed with quad countries, that is US, ஆஸ்திரேலியா, ஜப்பான் கூட. இந்தியா வந்து இப்போ 4 கண்ட்ரி கூட சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போது வியட்நாம் கூட சைன் பண்ணியிருக்கேன் MOU. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அதுவும் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு வியட்நாம், தட் இஸ் 4.99 பில்லியன், வெரி லெஸ். இம்போர்ட் எடுத்திங்கன்னா 6.12. ஸோ இப்போ டிஃபென்ஸில் நம்ம நிறைய பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ், பிரம்மோஸ், துரு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அங்கே வியட்நாம் வந்து நம்மளை கம்பேர் பண்ணும்போது தே ஆர் ஸ்டில் டெவலப்பிங், எனிவே தே ஆர் புவர் கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நிறைய விஷயத்தில். அதே மாதிரி ஐடி லேப் வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிலேட்டட், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வியட்நாம் இந்தியா ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் நியூஸ், 9th one, யூனிஃபைடு ஜியாலஜிக்கல் மேப் ஆஃப் இந்தியா, மேப் ஆஃப் மூன், சாரி. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா யூஎஸோட ஜியாலஜிக்கல் சர்வேயும் நாசா நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அப்புறம் லூனார் பிளானட்டரி இன்ஸ்டியூட் சேர்ந்து லூனாரோட மேப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லா கண்ட்ரிஸும் ஹெல்ப் பண்ணும். 1:50 lakh ஸ்கேலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேட்டர்ஸ் இருக்குது, எங்கெங்கே மேடு பள்ளங்கள், மவுண்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் டேட்டாஸும் வந்து அது மூலமாக படிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி லூனார் எக்ஸ்பெடிஷன்ஸ் எல்லா கண்ட்ரிஸும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அது மாதிரி இப்போது அவங்க சாங்கி 5ஓட சைனாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு லீஃப்னா ஒரு பார்ட் கீழே விழுந்ததுனால கிட்டத்தட்ட 65 ஃபீட்டுக்கான ஒரு பெரிய கேட்டர் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாமே இதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட்ஸ் கேம் ஜஸ்ட் நாலேஜபிள் தான், தே ஒன்ட் ஆஸ்க் இன் UPSC எக்ஸாமினேஷன். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு சஸ்டைனபிள் ஃபேஷன். சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படின்னா யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 12. அது என்ன அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸை வந்து எக்ஸாஸ்டட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டில் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா பீப்புள் வில் கன்சியூம் அ லாட் அண்ட் தென் என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இப்போ ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ரெடிமேட்ஸ். அதனால் இன்றைக்கி கன்சம்ஷன் அதிகமாகிருச்சு, முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ இட் வில் பி டிலேட் அண்ட் த ப்ராசஸ், ஸோ பீப்புள் வில் ரெடி டு யூஸ் ஃபார் அ லாங். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, ரெடிமேட் அப்படின்றதுனால லெஸர் ப்ரைஸ் வேறு. ஸோ பீப்புள் ஆர் பர்ச்சேசிங் அ லாட் அண்ட் த்ரோயிங் இமீடியட்லி. இதுக்கு அதிகமாக டெக்ஸ்டைலில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக உங்களுக்கு கரண்ட் அதிகமாக செலவாகும், அது மாதிரி உங்களுக்கு வாட்டர் அதிகமாக கன்சம்ஷன் ஆகும். ஸோ இதனால் என்வரன்மெண்டல் டேமேஜ் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஸ்லோ ஃபேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஓல்டு ஒன், நாட் அ நியூ ஒன். அது எதுக்கு அப்படின்னா இந்த ட்ரெஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடி கல்ச்சர் இல்லைனா ஃபாஸ்ட் ஃபேஷன் மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காதி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க, எம்ப்ராய்டரி இதெல்லாமே ஸ்லோ, அதை ஊக்கப்படுத்துறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டிமாண்ட் வில் ரெடியூஸ், அதனால் என்வாயர்மெண்டல் கன்சம்ஷனும் ஸ்டாப் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டெக்ஸ்டைல்ஸ் வேர்ல்டு ஓவரில் 2.4 trillion குளோபல் மேனுஃபேக்சரிங் பர் இயருக்கு. அதில் கிட்டத்தட்ட எம்ப்ளாய்மெண்ட் எடுத்திங்கன்னா 300 million people ஆர் ஒர்க்கிங். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் 2லேருந்து 6% கான்ட்ரிபியூஷன் இருக்குது. 1 இயருக்கு 215 பில்லியன் லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கன்சியூம் பண்ணுது. அது மட்டும் இல்லை, மெட்டீரியல் லாஸ் மட்டும், தட் இஸ் எடுக்கிறதுனால டெக்ஸ்டைல்ஸ் பயன்படுத்துறதுனால வரக்கூடிய லாஸஸ் 100 billion per year. அது மட்டும் இல்லை, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸை நீங்கள் வந்து தண்ணியிலலாம் விடுறதுனால, ட்ரைனேஜஸில் கடல்லாம் விடுற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து அது வந்து 9% டெக்ஸ்டைல் மூலமாக வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ ரிலேட்டட் டு வாட்டர்னு தான் கொஸ்டின் கேட்கலாம், மற்றபடி இதில் கேட்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஏகென்சி உங்களுக்கு தெரியும். இப்போ பிளாக் சி யூ பீப்புள் நோ, பிளாக் சீயையும் ஏகென்சியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய தர்தனலி ஸ்ட்ரைட், மர்மரா சீயையும் பிளாக் சீயையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அது விசிபிள் கிடையாது, உங்களுக்கு விசிபிலிட்டி இல்லை, கரெக்ட் தானா?
பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் வரும். தர்தனில் ஸ்ட்ரைட்டும் பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் தான் உங்களுக்கு ஏகன்சியும் லைக் யூ கேன் சி அந்த மேப். தர்தனில் ஸ்ட்ரைட், அதுக்கப்புறம் சி ஆஃப் மர்மரா வந்து அங்கே பிளாக் சி கனெக்ட் ஆகும், அதை கனெக்ட் பண்ணக்கூடியது பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரைட்ஸ் வில் ஹெல்ப். இப்போ என்னென்ன நியூஸ் அப்படின்னா, எதனால நியூஸ் அப்படின்னா, இது வந்து பிளேசஸ் நியூஸ்லேயே உங்களுக்கு ஆர்டிக்கிள் வரும். எதனால நியூஸ் அப்படின்னா, அந்த ஏகன்சியோட ஐலண்ட்ஸ் அந்த இதில் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் ஐலண்ட்ஸ், கிரீஸோட பார்ட், அது எல்லாமே இது டர்க்கியால் கொடுக்கப்பட்டது முன்னாடி அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக. அதில் வந்து மிலிட்ரி ஆர்ம்ஸ் வந்து அங்கே பண்ணுறாங்க, மிலிட்ரிஃபிகேஷன், தட் இஸ் மிலிட்ரைசேஷன் பண்ணுறாங்க. அதை தடுக்கிற டீமிலிட்ரைசேஷன் பண்ணுறதுக்கு டர்க்கி வார்ன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட்ஸ் ஆல். இது வந்து கிட்டத்தட்ட இதோட யூஎன் கிளாஸ் அடிப்படையில் பாதி வந்து ஷேர் பண்ணிக்கணும் ரெண்டு கண்ட்ரியும். இப்போ ஏகன்சி வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் டு டர்க்கி. ஸோ அதில் டிஸ்பியூட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. மிலிட்ரைசேஷன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா டர்க்கிக்கு அது த்ரெட்னிங் அப்படின்றனால தே ஆர் வார்னிங். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். பட் யூ ஹாவ் டு ஸ்டடி த மேப். ஏகன்சியோட சதர்ன் சைடில் யூ ஹாவ் லேண்ட், தட் இஸ் கிரீட் அப்படின்ற கிரீட்ஸ் அண்ட் ரோட்ஸ் வந்து கவர் ஆகுது. மேலே மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனிங் ப்ராப்பராக இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி பார்க் இன் சிறுமலை. பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னா சஸ்டைனபிள் ஈக்கோலாஜிக்கல், தட் இஸ் அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ், மேமல்ஸ், இதில் ரொம்ப வெரைட்டிஸாக அங்கே இருக்கும். நேஷ்னல் பார்க் மாதிரி அதையும் வந்து பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னா, இப்போ நேஷ்னல் பார்க் ஃபார் அ பர்டிகுலர் அனிமல், பர்டிகுலர் இதாக இருக்கும். வேர்ல்ட் லைஃப் சாங்சுரி வந்து பர்டிகுலர் ஸ்பீஷீஸுக்காக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, ஃபார் எவ்ரி திங். பயோடைவர்சிட்டி அப்படின்னா எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ஏரியா. ஸோ சில ஏரியாக்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் அனௌன்ஸ் அஸ் அ பயோடைவர்சிட்டி பார்க். ஹிமாச்சல் பிரதேஷுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பார்க் அனௌன்ஸ் பண்ணாங்க மண்டி பிளேஸில். ஸோ எனிவே இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பார்க் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். அது இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பயோடைவர்சிட்டி பார்க்னா என்னன்னு சொல்லிட்டேன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, கன்சர்வேஷன், ஈக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸில் பீப்புள் வந்து போகிறது, அதை கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் தென் ரெப்டைல்ஸாக இருக்கட்டும், ஆம்பிஃபியன்ஸாக இருக்கட்டும், மேமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளான்ஸ், வெரைட்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பயோடைவர்சிட்டி பார்க் அனௌன்ஸ் பண்ணேன். பயோடைவர்சிட்டி பார்க்கில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஜீன் பேங்க் பண்ணலாம். அதோட ஜீன்ஸை சேவ் பண்ணுறதுக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை வந்து பொட்டானிக்கல் கார்டன் மாடலில் யூ கேன் சேவ் தேர். குளோபல் கிளைமேட் சேஞ்சிலேருந்து நம்ம தடுக்க முடியும். அது மாதிரி லோக்கல் கம்யூனிட்டிஸை வந்து ப்ராக்டிஸ் அனௌன்ஸ் பண்ண முடியும், அலோவ் பண்ண முடியும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அது சிறுமலை அப்படின்ற பிளேஸில் அலோவ் பண்ணுறாங்க. இட்ஸ் சிறுமலை தமிழ்நாடு ஏரியா, ஈஸ்டர்ன் கட்ஸ் பார்ட்டு, உங்களுக்கு பழனி ஹில்ஸ் ஏரியாவில் வரும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி. தென் குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், இட் வாஸ் ரிலீஸ்டு பை ஆனுவலி, இட் வாஸ் ரிலீஸ்டு பை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். கரெக்ட் தானே? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் 2012 இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 கோல்ஸ் இருக்குது. 2030க்கு டார்கெட் வச்சு ஒரு 17 கோல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நோ ஹங்கர், பாவர்ட்டி, ஜீரோ பாவர்ட்டி, அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடாக எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதில் வேர்ல்டு லெவலில் எந்தெந்த கண்ட்ரிஸ் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் வி ஆர் ப்ரொவைடிங் ரேங்கிங். அதில் 100 இண்டிகேட்டர்ஸ் ரேங்கிங்கில் டென்மார்க் வந்து டாப்பில் இருக்குது. இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மிங். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 11 வந்து நம்ம தடுமாறுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஹெல்த், எஜுகேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. மற்ற எல்லாமே வந்து வி ஆர் இன் புவர் ஸ்டேட்டஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அந்த 17 கோல்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பீப்புள் ஹேவ் டு ஒர்க். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, நீங்கள் தான் இதில் நிறைய ஒர்க் பண்ண. நான் ஐடியா தான் தரேன் உங்களுக்கு. ஸோ பீப்புள் ஹேவ் டு ப்ரிப்பேர். தென் 14 வந்து தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது வந்து சைனாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வி ஸ்டடி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக எங்கே லான்ச் பண்ணுவாங்க? லோ எர்த் ஆர்பிட்டில் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர்ஸ், 400 கிலோமீட்டர்ஸ், 600 கிலோமீட்டர்ஸ், இந்த 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளாடி தான் லான்ச் பண்ணுவாங்க. கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து, ரஷ்யா எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ரஷ்யா, யூஎஸுக்கு தனியாகவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது போக இப்போ 4th கண்ட்ரியாக சைனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட க்ரூ மாடியூலை வந்து அனுப்பியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஷென்ஷோ அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இவங்களுக்கு பொருட்களையும் பீப்புளையும் எடுத்துகிட்டு போகிற க்ரூ மாடல். அது வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க, ட்ரையல் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு. அண்ட் தென் தியாங்காங் ஸ்பேஸில் யூ ஹாவ் டு ஷோ த இமேஜ். யூ கேன் சி இந்த சென்டர் பார்ட் தியாஹி அப்படின்ற கோர் மாடியூல் இருக்குது. அதுதான் வந்து
ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அன்மேன்டு வெஹிக்கிளாக அதை லான்ச் பண்ணாங்க, டெக் பண்ணுறது. இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பீப்புள் வந்து போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, எதுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோ கிராவிட்டியில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ரியாக்ஷன், பீப்புளோட சர்வைபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அண்ட் த killing vermin animal. India வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சாரி, we are also going to launch space station by 2030. சரியா? ஸோ killing of vermin, and vermin அப்படின்னா லைக் சேதப்படுத்தக்கூடிய அனிமல்ஸ் can be listed as a vermin animal. Actually Wildlife Protection Act is there. So Wildlife Protection Act 1972 is there. இப்போ இருக்கக்கூடியது அது அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. அதில் வெர்மின் வந்து இட் வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் தி வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ வெர்மின் அனிமல் அப்படின்னா கொல்லக்கூடிய அனிமல்ஸ். ஸோ இட் வாஸ் அலோட் டு கேன் பி கில்ட். ரேட்டாக இருக்கட்டும், மைசஸ், அது மாதிரி உங்களுக்கு க்ரோவாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கொல்லப்படலாம் அப்படின்றதுனால. ஸோ இட்ஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இந்த ஏப்ரல் மந்த் 1972. There are 6 schedules are there. Schedule 1, Schedule 2, 3, 4, 5 and 6. So in the Schedule 1 you have tigers, idella lion ellame idla vandu Schedule 1 or elephant etc. So it's a protected, highly protected animals. அதே மாதிரி Schedule 2 Part B, அதில் 2 பார்ட் இருக்குது. பார்ட் பி இஸ் ஹைலி ப்ரொடெக்டட். 3யும் 4ம் வந்து அனிமல்ஸ் தான் இருக்குது, ஆனால் லெஸ் ப்ரொடெக்டட். பனிஷ்மெண்ட், இங்கே பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், இங்கே பனிஷ்மெண்ட் இஸ் லெஸ் பனிஷ்மெண்ட். ஸோ இதுவும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் தான். 5 வந்து வெர்மின் அனிமல்ஸ். நான் இப்போ சொன்ன க்ரோ, பேட், அது மாதிரி உங்களுக்கு லைக் ரேட்டாக இருக்கட்டும், மைசஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கொல்லக்கூடிய அனிமல்ஸ் சில இடங்களில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது யார் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி டு அனௌன்ஸ். இப்போது எந்த இடத்துல லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ரெக்கமெண்ட், ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. 6th வந்து பிளான்ஸ் which are harmful, plants and crops which are harmful. பிக்சர் பிளான்ஸ் எல்லாமே இதில் வந்து பிளான்டிங் பண்ணாமல் இருக்கக்கூடிய பிளான்ஸோட லிஸ்ட் இதில் இருக்கும். பீப்புள்ஸ் வந்து நார்மலாக பிளான் பண்ணக்கூடாது இந்த பிளான்ஸ் அப்படின்ற லிஸ்ட் அங்கே இருக்கும். இப்போ இதை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுறேன். அமெண்ட்மெண்ட் பண்ணுறது 2021 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி டிசம்பர் செஷன், தட் இஸ் விண்டர் செஷனில் லான்ச் பண்ணாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ 6 ஷெடியூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் Schedule 1 ஹைலி ப்ரொடெக்டட் அனிமல்ஸ். இப்போ இதில் 2 இருக்குது, 1 எலிமினேட் பண்ணிட்டாங்க. Schedule 2 வந்து இந்த 2யும் சேர்த்து லெஸ் ப்ரொடெக்டட், இல்லைனா லெஸ் பனிஷ்மெண்ட். Schedule 3 வந்து உங்களுக்கு Schedule 4 இருக்கு இல்லையா, இந்த 5 இருக்கு இல்லையா, அந்த வெர்மினை வந்து கேன்சல் பண்ணிட்டேன், அது இப்போ கிடையாது. Schedule 3 வந்து பிளான்ஸை கொண்டு வச்சுட்டேன். பிளான்ஸ் எதெல்லாம் ஹார்ம்ஃபுல் பிளான்ஸ் இப்போ லைக் பிளான்டிங் பண்ணக்கூடாது. Schedule 4 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ஸில் இருக்கக்கூடிய listed will be added. So protection பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த ரெக்கமெண்டேஷன். இன்னும் இது இம்ப்ளிமெண்டேஷனில் வரல. இம்ப்ளிமெண்டேஷன் இந்த சென்ஸ் இன்னும் பாஸ் ஆகலை பார்லிமெண்ட்டில். இட் வாஸ் பில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை தான் படிக்கணும். இதில் இப்போ வெர்மின் அப்படின்றது இங்கே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றனால இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? It can be targeted easily. Sometimes it will be protected. பீகார் எடுத்துனா நில்காய் வந்து வெர்மின் அனிமலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ரோ வந்து சில ஸ்டேட்ஸில் வெர்மின் அனிமலாக இருக்கும். ஸோ அது ஸ்டேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கிட்டத்தட்ட இந்த ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா 41 ஸ்பீஷிஸ் வந்து இதனால் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. 41 மேமல் கேட்டகரி, 864 பேர்ட்ஸ், 17 ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் 58 இன்செக்ட்ஸ் வெரைட்டிஸ் வந்து இந்த ஆக்ட் சில வேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட, இதை மாற்றிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த ஆக்ட் மாறும்போது இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ you have to wait and see what will happen in the future. Then next news related to 6 transfer in orbit அப்படின்னா நீங்கள் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆம் அப்படின்னா இஸ்ரோ வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா
அந்த சேட்டலைட் வந்து இப்போ பிஎஸ்எல்வி மூலமாகவோ ஜிஎஸ்எல்வி மூலமாகவோ அதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே சேட்டலைட் தான், இல்லைன்னா ஒரு 5 சேட்டலைட் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணுவோம். மீதி அதில் கிட்டத்தட்ட நிறைய டன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இந்த கமர்ஷியல் ஆர்ம் என்ன பண்ணோன்னா இதை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, வேறு கண்ட்ரிஸோட சேட்டலைட்ஸை இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ரொம்ப 8 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிறது ஃப்ரெஞ்சு அரேன்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம், ஃப்ரெஞ்சு கயானாவிலேருந்து, அரேன் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. ஸோ ஃப்ரெஞ்சோடது. ஸோ அதுக்கும் வந்து இவங்க தான் மீடியேட்டராக மார்க்கெட்டிங் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்மியான ரேட்டுக்கு பிடிக்கிற அந்த மாதிரி நம்ம வெஹிக்கிள் பிடிக்கிற மாதிரி இங்கேருந்து வைல் கோயிங் டு டெல்லி இல்லைனா சென்னை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வெஹிக்கிள் புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிஎஸ்எல்வியில் ராக்கெட்ஸ் அப்போ அந்த ப்ரொமோட் பண்ணாலும் பஸ்ஸுக்கெல்லாம் அவங்கள கூடுவாங்கல்ல, ப்ரொமோட் பண்ணுவாங்க ட்ராவல்ஸ், அதே மாடலில் தான் இவங்க பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ஜிசாட் அதை நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம்ல, அதுக்கான ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடுறதுலையும் இவங்களோட பங்களிப்பு இப்போ அதிகம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒன்று உருவாக்குனாங்க, என்எஸ்ஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு இப்போ ஜிசாட் 7-7A இதை தவிர மற்ற எல்லா கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம் இது எல்லாத்தையுமே இவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு வந்து பயன்படுத்துறது கொடுக்கலாம். ப்ரைவேட் சாட்காம், தட் இஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ். இப்போ பீப்புள் நோ பேர் என்ன, ஸ்பேஸ் நிறுவனம் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது மாதிரி சேட்டலைட் அனுப்ப முடியாத பீப்புள், தோஸ் who want to do communication in satellite, so they can access via this. கிட்டத்தட்ட இதன் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட் அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ that's all about the 8th-லேருந்து 11th வரைக்கும் இருக்கக்கூடிய current affairs. So the remaining will be covered in the next classes. So thanks a lot for joining with us.